எப்பொழுதுமே நான் அப்படியே இருக்கிறேன். நான் தவறா இந்த பத்திரியில் அமர்ந்தோடு சரி. ஏம்மா நாய்க்கு பால் தட்டு வீட்டுக்காரரு சத்தமா கூப்பிடுமா வீட்டுக்காரா கூப்பிடுமா ஏண்டா ஹரி எனக்கு முன்ன பின்ன கூப்பிட்டு பழக்க கிடையாதுடா. ஆமாடா முன்ன பின்ன கூப்பிட்டு பாய்கள் மாட்டிக்கிட்டு நான் தானே. வேற வழி இல்லையா? வேற வழி கிடையாது. நான் தான் கூப்பிடணுமா? ஐயா ஐயா சாமா சாமம் பாருங்க. அவன் சாமம் போடுற கால அவன் சாமான் அது பண்ற ஐயா பரவாயில்ல வரல ஏன் வேலை விடுறா ஏன் வேலை விடுற நீ வந்து வேலை சொல்றா ஏன் வேலை கட்டு எடுக்கிற சரி விடு ஐயா நான் மட்டும் வந்துக்கிறேன் வேற என் கூட ஒரு பொண்ணு கூட வந்துக்குது சொல்றேன் சூப்பர் பொண்ணு எங்கே இருக்கிற அந்த பெண் அழகாக இருப்பாளா அவளை நான் பார்க்க வேண்டும் என்று बड़ा साइज स्मॉल साइज ஏண்டா அவள் உருவமே என் மனதை கொள்ளை எடுத்து செல்கிறது அவள் முகத்தை பார்த்து போற ஆரி அச்சுரா சின்ன இடை இதா பாப்பா சின்ன இடையா வண்ண உடை ரொம்ப வண்ணம் ஏண்டா ஏத்தி வைக்கறங்க நாங்க அந்த கூந்தலிலே அடியிலே தொங்கும் குதிரவால என்ன செய்கிறது தெரியுமா அந்த டகபுக்கு 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 அரைக்கிறது வாளு அது வாளுக்கு புத்தி அவனே அப்படியே வாரி இல்லப்பா இருக்குறாங்க ஐயா அஞ்சு ஐயா பெண்ணை பாத்தடா சரி ஏண்டா வந்தது வந்து கூட்னு வந்துட்டேன் கூட்னு வந்த கையோட எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போனா நல்லா இருக்கும் நீ ஹெல்ப் பாத்துது செல்ஃப் நீ உதவி செய்யற மகான்னு கேளு பண்ணா எப்பா நான் வந்தியா கூட்னு வந்த கையோட அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓஜா கூட்னு போறாங்க நல்ல வேலைப்பா எடுக்கு நல்லா செய்ய ஓயடா அரகமன் படா நம்ம கூட்னு ஒரு பையன் இருக்குதா பாப்பா டேய் 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 சம்பளத்தை கூட்டி தரேன்டா
கூட்டு வந்துட்டேன் சரியாது அப்படியே மனசு அப்படியே பறிக்குதுடா அந்த உடம்பு. அதுக்குதான் ஓனர் குடுக்குறாரு 1100 ரூபாய் சம்பளம் கூட்டி ஏகத்துக்கு 1000 ரூபாய் குடுத்துட்டு எல்லாரும் கூட்டி குடுத்துருக்காரு. நீ அது பெரிய போடா ஆனந்த் சொல்றாங்க. எப்பா வேற வழி இல்ல போய்தான் ஆகணுமா? எல்லாம் சொல்லு ஆகிட்டு இல்ல போ. யாரு தான் டாபுன்னு எனக்கு தெரியல. போ திரும்பி ஒத்துக்கலாமா? அவள் தான் என்னுடைய மனைவி. என்ன இது வயிறு வீங்கி போய்க்குதா? வயிறு வீங்கி போய்க்குதா? என்னங்க நிறைய கற்பனை இருக்கிறேன் அத்தான். கரு கிடையாது பம் 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 கர்ப்பம். என்ன சொல்றாங்க என்னங்க நானும் நிறைய மாதிரி கற்பனையாக இருக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை மாத்திட்டானே. யாரு பொம்பளை? என்ன சொல்ற கல்யாணமா? என்னங்க வாங்க போயிடலாம். கோபப்படாதீங்க. என்னங்க ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும். என்னங்க நீங்க போய் பண்ணி யாராவது மலை இல்ல ஒரு மாட்டு நீர் தக்கும் இறங்காத கோயில் இல்ல. எங்கெல்லாம் ஏறுறாங்க எங்கெல்லாம் இறங்குறாங்க. ஏற எனக்கு தெரியாது இறங்குறது எனக்கு தெரியாது. குளத்துலயும் குட்டிலையும் முழுகுறாங்க. நீ இறங்கிட்டு இருக்கல இப்ப அதெல்லாம் ஏறி குளத்து நிக்கல. ஒரே ஒரு ராட்டி தான் கூடுங்க. ஒரே ராட்டி வயிறு முன்னு வந்துச்சா? என்ன உருளாட்டி இறங்குன. கோபப்படாதீங்க. நான் பேசி பண்ணிவேன். ஒத்தாவது பிடிச்சு போயிரு. அவ்வளவு கோவம் வந்து எனக்கு. சண்டை போடும் போது சண்டை போட தடுக்க கூடாது. அக்கா நீயே தாசி என்னை பார்த்த அக்கா என்னோட கிளையே. அக்கா என்ன கொடுக்க அருகதையே கிடையாது. என்ன கேட்டேன்? அக்கா அந்த கூப்பிட்டேன். அக்கா வராதீங்க வந்திருக்கீங்க. வாங்க பரவாயில்ல இது உன்னுடைய வீடு நீயே உட்கார. பரவாயில்ல என் வீடு தேடி வந்திருக்கீங்க. பரவாயில்ல நீயே பரவாயில்ல வராதீங்க வந்திருக்கீங்க. அக்கா எந்தக்கா தண்ணி சாப்பிடுங்க. ஏண்டி அக்கா தண்ணியா? ஆமாக்கா. இந்த சொம்பலையா? ஆமாக்கா. ஏண்டி சாதாரண நேரத்திலே என்னுடைய
அரண்மனையில பார்த்து செய்வாங்க. நானே இப்பொழுது நிறையமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த சும்பரனை ஒண்ணுமே ஆகாது. சொம்பு நல்லா சுத்தமா தான் இருக்கு, சாப்பிடுங்கக்கா. ஏண்டி தைரியமா குடிக்கலாமா? இதே சாங் குடிச்சு பாத்தியா? குடிக்கக்கா. ஏய் கம்மியாடி குடிக்கிட்டா. குடிக்கக்கா. ஏண்டி குடிக்கிறேன்டி. செம்ம காளி சாமி வந்து ஆடுற மாதிரி பாட்டு. போஷா வயிறு வீங்கிருக்குது, இது காரணம் யார் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் அம்மா. என்னால் முடியாது. ஏய், சொல்ல முடியுமா? முடியாது. முடியவே முடியாது அம்மா. அப்படியா? ஆமாம். யாடி? இதற்கு காரணம் என்னுடைய கணவர் தான் அம்மா. உன்னுடைய கணவனா? ஆமாம். ஏய், ஒரே ஒரு ராத்திரிக்கு புள்ள வந்துடுதா சொல்றியே அம்மா? சொல்லு. ஒரே ஒரு ராத்திரி தான். என்னுடைய கணவர் தான் அம்மா இதற்கு காரணம்.
உனக்கு வச்ச எங்க அம்மா வரலாம் எங்க அம்மா இதெல்லாம் சவுண்ட் முடியாது அவங்க மட்டும் வந்து இங்கே வர மாட்டேங்குது வரக்காதது வாய்ப்பு இல்லை ஏய் எனக்கு இந்த நாட்டு விட்டு ஓட முடியுமா முடியாது முடியவே முடியாது அம்மா. ஆமா ஏய் இந்த நாட்டை விட்டு விட்டு ஓட முடியாது அப்படிதானே ஆமாம்மா. அப்படியா இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன் என் அத்தை நான் கூப்பிடுறேன் என்னங்கி என்னங்க ஆச்சு ஏங்க இப்படி துரும்ப சொல்லிட்டப்பா தலையில கொட்டின தண்ணி உடம்பு ஃபுல்லா இருக்கு என்னடி உனக்கு ஊத்துதுங்க அப்படியா ஆமா சரி ஆகட்டும் உன்னால முடியல நான் பாத்துக்கிறேன் ஆமாங்க புறப்படுங்க விடாதீங்க இவளே ஆகட்டும் விட்டு வைக்காதீங்க ஆகட்டும் இருக்கிற வரைக்கும் ஆகட்டும் புறப்படு. கெட்டு கடுத்துல ஏப்பா ஏப்பா டேய் உன் மூஞ்சி பார்த்தா தோணுமாடா டேய் ஐயா ஆமாம் நான் யார் என்று இருக்கட்டும் நீங்க யார் ஐயா? நான் யார் தெரியலையா இந்நாட்டு தளபதி என்னுடைய பெயர் ராஜநாகமா தளபதியாரே வாருங்கள் வாருங்கள். ஆமா நீ யாரு சொல்லவில்லையே தளபதியாரே நான் தான் இளவரசருடைய மனைவி. என்னது இந்நாட்டு இளவரசியா அப்படி என்றால் உனக்கு பேர் மலர்விழியா ஆமாங்க. மலர்விழி நீ யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனா நான் யார் உனக்கு தெரியாது தெரியவில்லையே. ஒரு நாள் வீதி உலா வரும் பொழுது ஒரு கோவில் உன்னை பார்த்தமா நான் உன்னை எப்பொழுது பார்த்தேனோ பார்த்தீர்களோ அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டேன் நீங்களா? உண்மைதான். என் மீதா? சரி விடு அதெல்லாம் போன கால போட்டான் மடியில் என்ன வச்சிருக்க மடியில் ஒன்றுமே கிடையாது. என்ன வச்சாடி ஐயா நானும் நிறையமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன் ஐயா. என்னது நீ கற்பஸ்கின்றாயா ஏண்டி என் நாட்டு இளவரசன் உன்னோடு ஒரே ஒரு நாள் இரவு தான் இருந்தான் கேள்விப்பட்டேன் அதற்குள்ள வந்த வேஷமாடி இது இது வேஷம் கிடையாது ஐயா. உண்மைதான் நிறையமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன். மலரு சரி ஆகட்டும் நீ கர்ப்பமா இருக்க பார்த்தா பாவமா இருக்கு இருந்தாலும் என்ன செய்வது சரி எப்பாடுபட்டாவது என் நாட்டு இளவரசோடு உன்னை நான் சேர்த்து விட்டுறமா அது என்னுடைய கடமை உனக்காக நான் செய்வேன் மேகவா மேகத்தான் அப்படியா? அது மட்டும் கிடையாது வேற என்ன? உடனே நான் என் இலவசம் சேர்த்து வைக்க வேண்டும் இந்நாட்டுக்கு நீ அரசியாக வேண்டும் இவை அத்தனையும் நான் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நீ சிறிய பரிசு கொடுக்கணுமே என்ன பரிசுங்க? மலரு உன்னை நான் எப்போது கோவிலை பார்த்தேனோ பார்த்தீர்களோ அப்போதே உன் மீது ஆசை கொண்டு விட்டேன் அந்த ஆசை சேர வேண்டும் என்றால் என்னை கட்டி அணைத்து அத்தாறு சொல்லி ஒரே ஒரு முத்தம் கொடுத்து யாரை பார்த்தான் என்று அழைக்க விட ஒரு கட்டி அடைத்த ஒரு முத்தத்தை நான் கொடுக்க வேண்டுமா? ஐயா நன்றாக தெரிந்தால் பேசியிருக்கிறா? ஏதோ என்னால் முடிந்தவரை பேசுறமா ஐயா என்ன? நான் யார் என்று தெரியுமா? யாரு நாட்டு இளவரசி. அப்படியா நன்றாக சிந்தித்து பேசுங்கள். இளவரசி என்றாலும் சாதாரண பெண்கள் என்றாலும்